ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு துவையல். இதை நீங்கள் சட்னி மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, நீங்கள் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கூடவே 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூடவே ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். முடக்கத்தான் கீரையை வச்சு நம்ம ரசம் செய்யலாம், தோசை, இந்த மாதிரி ரெசிபி செய்யும் பொழுது இந்த மாதிரி சட்னி இல்லது துவையல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. நம்ம இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவனது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக வேணும்னா கெட்டியாக, தண்ணியாக வேணும்னா தண்ணியாக, அது உங்கள் விருப்பம்தான். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் தாளிக்கிற உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலையில் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து கொட்டி இறக்குனா நம்ம சூப்பரான முடக்கத்தான் கீரை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.